பிரைஸ் தி லார்ட். ஜெம்ஸ் தலைப்புச் செய்திகள். சசராம் சிறைச்சாலை கைதிகள் மத்தியில் ஜெம்ஸின் தொடர் ஊழியங்கள். பீகார், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் ஜெம்ஸ் பணித்தள ஊழியர்களுக்கான T3 பயிற்சி வகுப்புகள். கயா சென்னை விரைவு ரயில் ஓடத் தொடங்கியது. கன்னியாகுமரி வரை நீட்டிக்க ஜெம்ஸ் மனு. விரிவான செய்திகள். சசராமில் உள்ள ஜெயில் கைதிகள் மத்தியில் வாரத்தில் 4 நாட்கள் ஜெம்ஸ் ஊழியங்கள் நடத்தப்பட்டு வருகின்றது. செவ்வாய்க்கிழமை தோறும் கம்ப்யூட்டர் பயிற்சியும், வியாழன் தோறும் DCC ஊழியத்தின் சார்பாக சுய தொழிலும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை தோறும் பெண்கள் ஊழியத்தின் சார்பாக பெண் கைதிகள் மத்தியிலும், சனிக்கிழமை தோறும் ஜெம்ஸ் தொழில் பயிற்சி மையத்தின் சார்பாக வீட்டு வயரிங்கும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. பிப்ரவரி 27 அன்று சுற்றுப்புறத்தையும் ஆரோக்கியத்தையும் பற்றிய மருத்துவ விழிப்புணர்வு வகுப்பு ஜெம்ஸ் செவிலியர் பள்ளியின் சார்பாக நடத்தப்பட்டது. மகை 2 கோட்டத்திற்குட்பட்ட தாவூத் நகர் ஜெம்ஸ் பணித்தளத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகவான் பிகா பணித்தளத்தில் உள்ள விசுவாசி ஒருவரின் குடும்பத்தில் ஜெம்ஸ் ஊழியர் போதகர் ஞான பிரகாசம் அவர்களால் ஜெப கூட்டம் நடத்தப்பட்டு வந்தது. இக்கூட்டத்திற்கு அக்கிராமத்தினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்ததுடன் விசுவாசியின் குடும்பத்தையும் போதகர் கிராமத்தினுள் வரக்கூடாது என்றும் பயமுறுத்தி வந்தனர். இந்நிலையில் போதகர் ஞான பிரகாசத்தை தேடி தாவூத் நகர் பணித்தளத்தில் வந்த விரோதிகள் ஜனவரி 28 அன்று போதகர் இல்லாத நேரத்தில் தமது தாவூத் நகர் இல்லத்தில் போதகரின் மனைவி, வயதான பெண் மட்டுமல்லாது தாவூத் நகர் இல்லத்தில் தங்கியிருக்கும் மாணவர்கள் 2வரையும் தாக்கிவிட்டு சென்றனர். மேலும் தங்களது பெண்களை ஹோம் மாணவர்கள் கிண்டல் செய்தனர் என சொல்லி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்தனர். இக்கோட்டத்தில் உள்ள பர்ஹி என்னும் பணித்தளத்திலும் கடந்த 2 ஆண்டுகளாக ஆலயம் கட்ட எடுக்கப்படும் முயற்சிக்கு இந்து அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. 2020ஆம் ஆண்டிற்குள் 2 கோடி விசுவாசிகளை எழுப்பும் நோக்கில் செயல்பட்டு வரும் நமது ஜெம்ஸ் பயிற்சி மையத்தின் T3 என்றழைக்கப்படும் மாஸ்டர் ட்ரெயினர்ஸ்கான பயிற்சி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. பிப்ரவரி 4, 5 மற்றும் 9, 10 ஆகிய நாட்களில் ஜார்க்கண்ட், வனாஞ்சல் மற்றும் சோன்பத்ரா கோட்டங்களில் இப்பயிற்சி நடத்தப்பட்டது. தொடர்ந்து பிப்ரவரி 20, 21 ஆகிய தினங்களில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் 50 பேரும், அதனைத் தொடர்ந்து 24, 25 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற பயிற்சியில் ரோத்தாஸ் கோட்டத்தைச் சேர்ந்த 26 பேரும் கலந்து கொண்டனர். இப்பயிற்சி வகுப்புகளை பயிற்சி மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் வின்சென்ட் ஜெயராஜ் மற்றும் சகோதரர் ஆப்ரஹாம் நடத்தி வருகின்றனர். பிப்ரவரி 16 முதல் 21 வரையிலான நாட்கள் சிக்காரியா ஜெட் ஊழியர்களுக்கான கூடுகை சிக்காரியா ஜெட் மையத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 45 ஜெட் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சகோதரர் சதன் ஜான்சன், மத்திய மண்டல இயக்குனர் சகோதரர் மரியதாஸ், சகோதரர் வள்ளிக்குட்டி மற்றும் ட்ரெயினிங் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த சகோதரர் வின்சென்ட் ஜெயராஜ் போன்றோர் கலந்து கொண்டு செய்தி அளித்து ஊழியர்களை ஊக்குவித்தனர். ஜெட் மூலமாக நடைபெறும் ICT ஊழியர்கள் பக்சர் மற்றும் கைமூர் பணித்தளங்களில் பணி செய்ய அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்ட போது அமெரிக்காவில் செவ்விந்தியர்களின் நடுவில் மிஷனரியாக பணி செய்த இவர் மனித பிசாசுகள் என்றும் மனித மூளை கொண்ட ஓநாய்கள் என்றும் ஏனையோரால் அழைக்கப்பட்டவர்களை ஜெபிக்கும் இந்தியர்கள் என்று பெயர் பெற செய்தார். மட்டுமல்ல, தாய்மொழியிலேயே இவர்கள் வேதத்தினை கற்றிட 10 வருட கடின உழைப்பால் செவ்விந்திய மொழியிலேயே வேதத்தை மொழிபெயர்த்து வெளியிட்டார். செய்திகள் தொடர்கின்றன. சித்தாமரி பணித்தளத்தில் உள்ள ஜெம்ஸ் கருணாகோமில் உள்ள சோட்டுக்குமார் என்னும் மாணவன் பிப்ரவரி 21 அன்று சக மாணவர்களுடன் இணைந்து ஆலயத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். அப்போது திடீரென அங்கிருந்த கட்டுவிரியன் பாம்பு சோட்டுக்குமாரின் கையில் சுற்றி கொண்டது. அனைத்து மாணவர்களும் திகைத்து நின்று கொண்டிருந்த போது, இயேசுவின் நாமத்தினால் போ சாத்தானே என்று அவன் சொன்னபோது அவனது கையில் இருந்த பாம்பு கீழே விழுந்தது. இந்த மாணவன் ஜெம்ஸ் ஓமில் இணைந்து 2.5 மாதங்களே ஆன போதிலும் அவனுக்குள் இருந்த விசுவாசத்தை கண்டு சக மாணவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினர். ஜெம்ஸ் ஊழியர் சகோதரர் ராஜன் கோயில் பிள்ளை பிப்ரவரி 25 அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்.
அவரது இறுதி சடங்கு 26 வியாழக்கிழமை அன்று காலை 7 மணிக்கு நடைபெற்றது. प्रभु हम प्रार्थना करते हैं, उनको सबों को तसल्ली देने के लिए हम प्रार्थना करते हैं और थोड़ी देर के अंदर प्रभु इनको मिट्टी में भैया को मिट्टी से मिट्टी में मिलाने वाले हैं. प्रभु तुम्हारे साथ. வாரணாசியிலிருந்து சென்னை வரை செல்லும் கங்கா காவேரி விரைவு தொடர் வண்டியினை கயா வரை நீட்டிக்கும்படி ஜெம்ஸ் சார்பாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் லல்லு பிரசாத் யாதவிடம் மனு அளிக்கப்பட்டது. ஜெம்ஸின் விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டதை தொடர்ந்து கயா சென்னை எக்மோர் இடையில் புதிய விரைவு வண்டியினை ரயில்வே துறை அறிவித்தது. ரயில்வே துறையினால் அறிவிக்கப்பட்டும் நீண்ட நாட்களாக ஓடாமல் இருந்த இத்தொடர்வண்டி பிப்ரவரி 27 அன்று ரயில்வே அமைச்சரால் மாலை 4 மணிக்கு கொடி அசைத்து தொடங்கி வைக்கப்பட்டது. வாரம் ஒருமுறை இயக்கப்படும் இத்தொடர் வண்டியினை கன்னியாகுமரி வரை நீட்டிக்க வேண்டி ஜெம்ஸ் சார்பாக மனு அளிக்கப்பட்டுள்ளது. இத்தொடர் வண்டி ஞாயிறு காலை 6:50க்கு கயாவிலிருந்து புறப்பட்டு 8:15க்கு டெகிரியான் சோன் வந்து சேரும். திங்கட்கிழமை மாலை 7:30 மணிக்கு சென்னை எக்மோர் நிலையம் சென்றடையும். வண்டியின் எண் 2389 மற்றும் 2390. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சசராம் சிறைச்சாலை கைதிகள் மத்தியில் ஜெம்ஸின் தொடர் ஊழியங்கள். பீகார், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் ஜெம்ஸ் பணித்தள ஊழியர்களுக்கான T3 பயிற்சி வகுப்புகள். கயா சென்னை விரைவுரையில் ஓடத் தொடங்கியது. கன்னியாகுமரி வரை நீட்டிக்க ஜெம்ஸ் மனு. இத்துடன் ஜெம்ஸ் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் வரும் ஞாயிறு இரவு நிகழ்ச்சியில். வணக்கம்.